சிலுவையிலே நாம் முதலாவது கற்றுக்கொள்ளுகிற உபதேசம் என்னவென்றால், ஆண்டவருடைய பேரன்பு, நிபந்தனையற்ற பேரன்பு சிலுவையிலே நமக்கு வெளிப்படுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகள், நாம் அக்கிரமம் செய்திருக்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை மீறி இருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நடந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக தேவன் தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து நம்முடைய பாவங்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவம் அறியாத அவரை ஆண்டவர் நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. பாவம் அறியாத அவரை என்னுடைய குற்றங்கள், என்னுடைய அநியாயங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய கீழ்ப்படியாமை அவர் மேல் சுமந்தது. அன்புக்குரியவர்களே, நமக்கு நம்முடைய கணவன் மேலே, மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, பெற்றோர் மேலே வைக்கிற அன்புகள் எல்லாம் ஒரு முடிவுள்ள அன்பு. ஆனால் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு முடிவில்லாத அன்பு, ஒரு அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு என்று சொன்னால் நிபந்தனையற்ற, முடிவில்லாத ஒரு என்லெஸ் லவ். ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறது என்ன? உன்மேல் நான் ஒரு தெய்வீக அன்பை ஊற்றி இருக்கிறேன், ஆகையினாலே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அதே போல பிறனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை, ஆண்டவர் ஒரு பரீட்சையை ஆபிரகாமத்தில் வைக்கிறார். அவனுடைய அன்பு தன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கிறதா அல்லது அந்த பிள்ளையை கொடுத்த தேவனிடத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும்படி பரீட்சையை அங்கே வைக்கிறார். தேவன் வைத்த அந்த பரீட்சையில வெற்றி பெற்று விட்டார். என்னுடைய அன்பு உமக்குத்தான் ஐயா, என்னுடைய முதல் அன்பு உமக்குத்தான் ஐயா, நீர் கொடுத்த என் பிள்ளைக்கு இரண்டாவது தான் ஐயா, அந்த அன்பை உமக்கே நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்று விட்டான். இதுதான் ஆண்டவர், முதல் அன்பை நாம் ஆண்டவர் கொடுக்கிற போது, அந்த முதல் அன்பு ஆண்டவரிடத்தில் நாம் வைக்கிற போது ஆண்டவர் நம்மே பிரியப்படுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை இடங்கொள்ளாமல் பெரிய சீமானாய் ஆசீர்வதித்ததோடு மாத்திரமல்ல, விசுவாசிகளின் தகப்பனான ஒரு அருமையான பாக்கியத்தை கொடுத்தார்.